ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ஜீனத் கார்டன் அண்ட் சமையல். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் பச்சடி தான். எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தேவையான பொருட்கள்: கத்திரிக்காய் 1/4 கிலோ கத்திரிக்காய் எடுத்துருக்கோம், வெங்காயம் 2, உருளைக்கிழங்கு 2, தக்காளி 4, பச்சை மிளகா, பொடி மிளகா இருக்குது, காரமும் இருக்கிறதுனால நாங்கள் ஒரு 5-6 பச்சை மிளகா போட்டிருக்கோம், பூண்டு பல். இப்போ நம்ம கத்திரிக்காய் எல்லாம் குக்கரில் போட்டு வேக வச்சு எடுத்துடலாம். ஒரு குக்கர் எடுத்துகிட்டு அதில் கத்திரிக்காய் போட்டுக்கலாம். கத்திரிக்காய் இந்த மாதிரி நீட்டமாக கட் பண்ணிக்கோங்க. பூண்டு பல் போட்டுக்கலாம், பச்சை மிளகா, தக்காளி, வெங்காயம், உருளைக்கிழங்கு, தேவையான அளவுக்கு உப்பு, 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், தண்ணி ஊற்றிக்கலாம். ரொம்பவும் தண்ணி வைக்க வேண்டாம். இப்போ காயெல்லாம் முங்குற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிருக்கோம். இப்போ 4 விசில் வச்சு எடுத்துடலாம். நம்ம 4 விசில் வச்சு எடுத்தாச்சு. இப்போ தண்ணி வடிகட்டிடலாம். தண்ணியை நல்லா வடித்து வச்சாச்சு. இப்போ மத்தில் நல்லா நசுக்கி எடுத்துடலாம். பருப்பு மத்து எடுத்து நல்லா இந்த கத்திரிக்காய் நல்லா கடைஞ்சி எடுத்துடலாம். இந்த மாதிரி நல்லா கடைஞ்சி எடுத்துக்கோங்க. நம்ம நல்லா பருப்பு மத்தில் நல்லா கடைஞ்சி எடுத்தாச்சு. இந்த அளவுக்கு நல்லா கடைஞ்சிக்கோங்க. இப்போ நம்ம புளி ஊற்றிக்கலாம். கத்திரிக்காயிலேருந்து நம்ம தண்ணி வடிகட்டி வச்சுருக்கோம்ல, அந்த தண்ணியிலே புளி கரைச்சி ஊற்றிக்கலாம். புளி கரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம புளி ஊற்றிக்கலாம். புளி தண்ணி இப்போ உப்பு புளிப்பெல்லாம் இருக்கான்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. உப்பு புளிப்பெல்லாம் கம்மியாக இருந்ததுன்னா உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுமோ அந்த அளவுக்கு நீங்கள் உப்பும் புளிப்பும் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம நல்லா கொதிக்க விட்டுடலாம். புளி ஊற்றுறதுனால நம்ம கொதிக்க விடணும். இப்போ நல்லா கொதித்து பச்சை வாசனை எல்லாம் போட்டோம். புளியோட பச்சை வாசனை எல்லாம் இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். பவுலுக்கு மாற்றியாச்சு. இப்போ நம்ம தாளித்து ஊற்றிடலாம். இதுக்கு ஒரு தாளிப்பு பண்ணிடலாம். நம்ம அடுப்பு வச்சாச்சு. ஒரு கடாய் வச்சுருக்கோம். அந்த கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கோம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. நம்ம கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு நல்லா பொரியட்டும். கடுகு போட்டுக்கலாம். காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா ப்ரௌன் நிறமாக வரட்டும். அப்போ தான் கொஞ்சம் நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ வெங்காயம்லாம் நல்லா ப்ரௌன் நிறமாக வந்துருச்சு. நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் பச்சடியில் ஊற்றிடலாம்.
தாளித்து ஊற்றிய உடனே நம்ம மூடி வச்சிடணும். ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம கிளறி விட்டுக்கலாம். தாளித்து ஊற்றிட்டு உடனே நம்ம மூடி வச்சா தான் அந்த தாளிப்போட வாசனை அப்படியே அதில் இருக்கும். அதனால தான் அப்படி மூடி வைக்க சொல்கிறாங்க. ஒரு 5 நிமிஷம் கழித்து திறந்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். நம்ம கிளறி விட்டுக்கலாம். இவ்வளோதான் காய்ஸ், உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் பச்சடி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. இது வந்து சாதத்தில் கூட நீங்கள் பிசைஞ்சு சாப்பிட்லாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்தி, தோசை இதுக்கெல்லாம் நீங்கள் தொட்டுக்கிட்டு சாப்பிட்டோன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாய் காய்ஸ், அடுத்த வீடியோவில் பார்த்துக்கலாம்.